காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் லோகமாதா ஜெகஜனி காமாட்சி அவளுக்கு கைங்கரியம் பண்ண மணியையர் ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஆபத்துலேருந்து அவரை காப்பாற்றின அற்புத சம்பவத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் ஆதியாச்சாரியர் சண்மத ஸ்தாபனத்தை பண்ணார். அந்த காலத்தில் இருந்த 72 துர்மதங்களை நிராகாரம் பண்ணி அவர் நம்ம இந்து மதத்தை சனாதன தர்மத்தை தூக்கி நிலைநிறுத்தினார். பாரத தேசத்தையே ஆன்மீகத்தில் ஒரே கொடை கீழே கொண்டு வந்தவர் அப்படின்னு லோகமே பாராட்டித்து. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அவதார புருஷர், அது ஈஸ்வரன் ஆதியாச்சாரியால் அவதாரம் பண்ணார். இவர் சுப்பிரமணியர். இவர் சம்பந்தமூர்த்தி அவதாரம் பண்ணி இவர் வேதத்தை க்ஷீணிச்சிருந்த நிலையிலேருந்து மாற்றி சனாதனத்தை தூக்கி நிறுத்தி வேதத்தை ஒளிரச் செய்து சைவ சமயத்துக்கு ஏற்பட்ட அந்த குறைவை நிவர்த்தி பண்ணி சைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கினார். அதற்காக தான் இவர் அவதாரமே நடந்தது. சுப்பிரமணியர் முருகப்பெருமான் சம்பந்தமூர்த்தி அவதாரம் பண்ணி ஆதியாச்சாரியர் எப்படி லோகம் பூரா கால்நடையாக போய் எல்லா இடத்துலையும் இந்த பாதத்தை பதிச்சாரோ அந்த மாதிரி தமிழ்நாடு பூரா இவர் கால் படாத க்ஷேத்திரமே இல்லை, இவர் போகாத சிவங்கோவிலே இல்லை, இவர் பண்ணாத துதியே இல்லை. அந்த அளவுக்கு பண்ணி ஒரு எழுச்சியை உருவாக்கினார். சம்பந்தமூர்த்தி சுப்பிரமணியனுடைய அவதாரம். அதை மகாபரிவாலே சொல்லிருக்கா, மற்றபடி இப்போ அருணாகிரிநாதர் சொல்லியிருக்கார், ஒட்டக்கோத்தர் சொல்லியிருக்கார், நிறைய பேர் சொல்லியிருக்கா. அதெல்லாம் என்னங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். இந்த நாயன்மார்களில் முக்கியமாக 4 பேர் இவா. இந்த 4 பேரில் மாணிக்க வாசகர் யாருடைய அவதாரம்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் தோணிபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அதாவது பிரளயம் ஏற்பட்டு லோகெல்லாம் மூழ்கியிருந்த போது இந்த ஊர் மட்டும் தோணி மாதிரி மிதந்து மேலே நின்றுது. அதனால் அதுக்கு தோணிபுரம்னு பேர். அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரன் பேர். பிரம்மா ஈஸ்வரங்கிட்டேருந்து அனுகிரகம் வாங்கிட்டு அப்புறம்தான் படைப்பு தொழிலை தொடங்கினார். அதனால் பிரம்மபுரீஸ்வரன் அந்த கோவில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர். அம்பாளுக்கு நீல நிற நாயகின்னு பேர். அந்த இடத்துல மாடம்னு ஒரு இடம் இருக்குது, மலை மாதிரி. அங்கே இருக்கிறவருக்கு தோணீஸ்வரன்னு பேர். அங்கே இருக்கிற அம்பாளுக்கு பெரிய நாச்சியார்னு பேர். இது சீர்காழிங்கிற க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பு பெருமை. அங்கே அந்தணர்கள் நிறைஞ்சிருந்தா, வேதம் எப்போவுமே ஒழிச்சுட்டே இருந்தது. அதில் சிவபாத ஹிருதயர் ஒருத்தர், சிவன் பாதத்தையே இதயத்தில் கொண்டவர பெயரை வச்சுருக்கக்கூடிய சிவபாத ஹிருதயர்னு ஒருத்தர். அவருடைய மனைவி பேர் பகவதின்னு பேர். அந்த அம்மாவுக்கும் சிவபக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவளுக்கெல்லாம் ஒரு குறை இருந்தது. அவள் வாழ்ந்த அந்த காலத்தில் சமண மதம் பெரிய அளவில் காஞ்சிபுரத்துலேயும் மதுரையிலையும் பெருகி அங்கே இருக்கிற அரசர்களுடைய ஆதிக்கத்தை சமணர்கள் பயன்படுத்திட்டு, ஏன்னா அவர்கள்லாம் சமணத்தில் மாறிட்டா. அந்த அரசர்கள் காஞ்சிபுரத்தில் சக்கரவர்த்தியாக இருந்த மகேந்திர பல்லவன் சமணனாக மாறிட்டான். அங்கே கூன் பாண்டியன்னு மதுரையில் அவன் சமணனாக மாறிட்டான். அதை பயன்படுத்தி சமணர்கள்லாம் கொஞ்சம் தவறான காரியம் பண்ணான். அவள் மதம் மாற்றுறது, அதான் அரசனுடைய செல்வாக்கை வச்சு இவாளை மிரட்டுறது. அதனால் க்ஷீணிச்சு போச்சு. அதாவது சைவர்களும் சரி வைஷ்ணவர்களும் சரி தங்களை சரியான முறையில் தொடர்த்துக்கே முடியாத ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது. அப்போ கொஞ்சம் வருத்தத்தோடையே எல்லாரும் காலத்தை ஓட்டின்னு இருந்தான். அப்போது இந்த சிவபாத ஹிருதயர் என்ன பண்ணார், இந்த தோணீஸ்வரர் கோவிலுக்கு தினசரி போவார் மனைவியோடு. போய் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தார். இந்த க்ஷீணனில் போய் திரும்பவும் வேத மதம் தழைக்கணும், சைவம் தழைக்கணும், இதுக்கு திரும்பவும் நீங்கள் அவதாரம் பண்ணணும், அவதாரம் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காட்டணும், அந்த அவதாரம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லை. அவர் இப்படியே பிரார்த்தனை பண்ணது ஏற்ப இறைவன் இறங்கி சுப்பிரமணியரை அவருக்கு குழந்தையாக பிறக்கும்படியாக அருள் பண்ணான். அவருக்கு பிறந்தவர் தான் சம்பந்தர்னு பேர் வச்சார். அவர் வைதிக முறைப்படி அதுக்கு சம்பந்தன்னு நாமகரணம் ஜாதக கர்மம்லாம் பண்ணி குழந்தைய ரொம்ப
ஆசையோடு வளர்த்தார். குழந்தை நல்லபடியாக வளர்ந்து வந்தது. எல்லா குழந்தையும் வளர்கிற மாதிரி அது நல்ல சுறுசுறுப்பாக கிடகிடன்னு வளர்ந்துன்னு வந்தது. அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆக இருக்கும்போது சிவபாத சேகரர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு குளத்துக்கு போனார். அப்போது இந்த குழந்தையும் தள்ளுநட நடந்துட்டு சம்பந்தர் நானும் கூட வரேன் அப்படின்னு கேட்டுது. சரின்னு கையை பிடிச்சி அழைச்சின்னு போனார். குழந்தைய கொண்டு போய் குளத்துக்கரையில் மேலே படியில் உட்கார வச்சுட்டு இறங்கி ஸ்நானம் பண்ணார். ஸ்நானம் பண்ணும்போது முக்கி அவர் ஜபம் பண்ணுறது வழக்கம். அப்படி முக்கி ஜபம் பண்ணிட்டு இருந்தார். குழந்தை கொஞ்சம் நேரம் அப்படியே மலர பார்த்துது. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே குழந்தை தானே அழ ஆரம்பிச்சுடுது. அது கண்ணுலேருந்து தாரையாக ஜலம் வர ஆரம்பிச்சுடுத்து. உதடெல்லாம் துடிக்க அது அழுது. அப்போது அங்கே உயரத்தில் மலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற தோணியப்பரை பார்த்து அப்பா அம்மா அப்பா அம்மான்னு அழ ஆரம்பிச்சுடுது. அதை பார்த்த உடனே ஈஸ்வரன் என்ன பண்ணார், தோணியப்பர் உடனே உமாதேவியை கூப்பிட்டு ரிஷபத்தில் வந்து இறங்கி வந்துட்டார். குழந்தை அழுதுன்னு அவருக்கு மனசு கேட்கலை. உடனே உமாதேவியார்கிட்ட சொல்லி நீ குழந்தை அழுது பார், அதுக்கு பால் கொடு அப்படின்னார். உடனே உமாதேவியார் தங்க பொற்கிண்ணத்தில் தன்னுடைய தாய்ப்பாலை கறந்து அதை குழந்தைய மடியில் வச்சுன்னு அதுக்கு அழகாக கொடுத்தா. அது நன்னா அந்த குழந்தை அந்த பாலை சாப்பிட்டது. உடனே 2 பேரும் மறைஞ்சு போயிட்டா. பாலை சாப்பிட்டு அந்த படியில் உட்காந்துட்டு காலை ஆட்டுன்னு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்குது. தண்ணியில் முழுகி இருந்த சிவபாதகத்தையே டக்குன்னு எழுந்தார். எழுந்து பார்த்து குழந்தை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அது காலை ஆட்டுன்னு சந்தோஷமாக இருக்குது. அதை விட்டு பார்த்தா அவர் வாயிலேருந்து பால் ஒழிஞ்சின்னு இருக்குது. திபுன்னு எழுந்து ஓடி வந்துட்டார். என்ன இது, யார் கொடுத்த பால் நீ குடித்த, யார் கொடுத்தா அவனுக்கு பால் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே தோணியப்பர் இருக்கிற திசை அப்படி காமிச்சது. குழந்தை கையை எடுத்து அப்படி காமிச்சதோடு நிற்காமல் தோடுடைய செவியன் விடை ஏறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டு தேவாரத்தை. அதாவது மறைமுகமாக சொல்லிவிட்டு அந்த தோடுடைய செவன் தான் வந்து உமாதேவியோடைய எனக்கு பாலை கொடுத்தான்னு அப்படி கடன்னு பாட ஆரம்பிச்சிடுது. 1 2 இல்லை 8 பாட்டு பாடி விடுது. அங்கே குளத்தில் குடிச்சிருந்தெல்லாம் ஓடி வந்துட்டான். ரோட்டில் போகிற ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்து விடுது. ஜெயன்னு ஜனம் சேர்ந்து விடுது. 3 வயசு குழந்தை இப்படி பாடினா எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? சொல்ல முடியாத சந்தோஷம். 10 பாடி முடித்தார். உடனே அப்பா கையை பிடிச்சிட்டு கோவிலுக்கு கூட்டின்னு போனார். அப்பா குழந்தைய கூட்டின்னு கோவிலுக்கு போனார். கோவிலுக்குள்ளே அவர் போன உடனே சுவாமி தரிசனம் பண்ணார் உள்ள. அதுக்குள்ளே இங்கே ஜெய்ன்னு சிறுகாழி ஃபுல்லாக பரவி போச்சு. இந்த மாதிரி அது ஒரு தெய்வீக குழந்தை அவருக்கு பிறந்தது, அதிசய குழந்தை. நம்மளுடைய வேத மதத்தை தூக்கி நிறுத்த தான் பிறந்திருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைன்ட்டு எல்லாம் ஜனங்கள்லாம் வந்துடுது. கோவில் வாசலில் ஒரே கூட்டம். குழந்தைய எடுத்துகிட்டு வெளியில் வர்றார். ஒரே ஹரநாமந்தான், ஒரே கோஷந்தான், ஒரே நான் ஜெய்ன்னு போட்டு அந்த குழந்தைய அப்படி பாராட்டினான். அந்த மாதிரி சம்பந்த பெருமான் வாழ்க, சிவநேச செல்வன் வாழ்க அப்படின்னு நிறைய கத்துன்னு கத்தி ஜனங்க ஒரே கோஷம் போட்டு வீடு வரைய கூட்டின்னு வந்து விட்டுட்டான். அதுவே ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஆயிடுத்து அன்றைக்கி. மறுநாள் என்ன பண்ணார், மறுநாளும் நம்பி கோவிலுக்கு போனார், பதிகம் பாடினார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தினசரி என்ன பண்ண ஆரம்பித்தார், குழந்தை வளர சுத்தப்பட்டார் கோவிலுக்கெல்லாம் போய் பதிகம் பாடின்னு வந்தார். அந்தந்த ஊர்லேருந்து ஜனங்க வந்து கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். வாங்க எங்கள் ஊர் வந்து பாடுங்க, எங்கள் ஊருக்கு வந்து பாடுங்கன்னு. அப்படி ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற திருக்கோலக்கான்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு பாடுறதுக்கு இவர் சிவபெருமான் கோவிலுக்கு அங்கே வந்தவரெல்லாம் கூப்பிட்டா இவர் போனார். அவரை தந்தையை அழைச்சின்னு போனார். அப்போ என்ன பண்ணால் ஜனங்கள்லாம் கூட சேர்ந்து வர ஆரம்பிச்சுட்டு சிவனடியார் தான் கூடயே வந்து அவள் பஜனை பண்ணிட்டு கூட வர ஆரம்பிச்சுட்டா. சிவநாமத்தை சொல்லி ஹரநாமத்தை சொல்லிட்டு வர ஆரம்பிச்சுட்டான். அப்படி ஜெய்ன்னு இருந்தது. அவர் திருக்கோலக்கா போகும்போது கையில் தாளம் போட்டுன்னு போனார். கையில் சின்ன குழந்தை தானே, கையில் தாளம் போட்டு பாடிகிட்டே போனடிச்சே அந்த கை அப்படியே செவக்க ஆரம்பிச்சுட்டு. முருகர்னாலே சிவப்பு தான், செவ்வாய் சிவப்பு தானே, அக்னி தானே, அதனால் அவர் கை செவக்க ஆரம்பிச்சுடுது. அதை பார்த்தார் சிவபெருமான். பார்த்த உடனே மனசு தாங்கலை. பொற்தாளத்தை ஒன்று டக்குன்னு அவர் கையில் வரும்படியாக பண்ணார். அப்படி தாளம் போடும் பார்த்தா பொன்னாலான 2 தாளம். உடனே அந்த தாளத்தை எடுத்து அவர் ஓசை பண்ணி பாடிகிட்டே போனார். அந்த தாளத்திலேருந்து வந்த ஓசை ஒரு இனிமையான ஓசையாக இருந்தது. அதனால தான் அந்த கோவிலில் இருக்க அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். அந்த கோவிலில் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அவர் பதிகம் பாடிட்டு திருப்பி சீர்காழி வந்துட்டார். சீர்காழி வந்து ஒவ்வொரு ஊராக போய் இப்படி பதிகம் பாடிகிட்டே இருப்பார். இவர் புகழ் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சுடுது. ஒரு தெய்வீக குழந்தை பிறந்திருக்கு சீர்காழியில், இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பதிகம் பாடுறது அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சுட்டு நிறையா பேர் வந்து தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எங்கள் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்போது
நீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர், அவர் வந்து யாழ் வாசிக்கக்கூடியவர். அவரும் அவர் மனைவியும் வந்து என்ன பண்ணால், இவருடைய புகழை கேள்விப்பட்டு வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் பாடும்போது நாங்கள் கூடயே வந்து நாங்கள் யாழ் வாசிக்கிறோம்னு அவர் சம்மதித்தார். அதுக்கு என்ன வாங்கணும், ஏன்னா அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தர் அவர். வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டுட்டார். இவள் போகிற இடத்துக்கெல்லாம் அவளை வர ஆரம்பிச்சிட்டான். இப்படி சிவபக்தர்களுடைய கூட்டம் சேர்ந்துனே போது ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பித்தான். இவருக்கு எப்பேர் கொண்ட சிவபக்தனாக இருந்தாலும் சைவத்தை சேர்ந்தவாளுக்கு கோவில்னால் அது சிதம்பரம் தான். அதனால் சிதம்பரம் போகணுன்னு இவருக்கு ஆசை வந்தது. அப்பா கிட்ட கேட்டார் குழந்தைய, அப்பா நம்ம தில்லைக்கு போகணுன்னு. போகலாம் பாப்பான்னு கூட்டின்னு போனார். போகும்போது என்ன பண்ணுறா, சில ஊருக்கு போகும்போது நடந்து போகிறார். அவர் தந்தை வந்து தூக்கி தோள் மேலே வச்சுப்பார். தோள் மேலே வச்சுட்டு குழந்தைய அவர் போயின்னு இருப்பார். அப்படி அப்பா தோள் மேலே இருந்துட்டு சில கோவில் வாசல்லேருந்து இந்த இது அப்பா தோல்லேருந்து பதிகம் பாடுவார். அப்படி சிதம்பரம் போனார். சிதம்பரம் போகிறத உடனே அங்கே ஊரில் இவர் வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே ஒரே கோலாகலம். ரோடு எல்லாம் ஜலந்தரிச்சு தோரணம் கட்டி மேலே வாதி எல்லாம் முழங்க, இது சிதம்பரத்தினுடைய தீட்சத்தெல்லாம் ஓடி வந்து புறணம் கொடுத்து அவரை கூட்டின்னு போய் பெருசாக தரிசனம் பண்ணி வைக்கிறார். சந்தோஷமாக அங்கே பதிகங்கள் பாடுறார். பாடிட்டு சிதம்பரத்துக்கு வெளியில் ஒரு ஊரில் போய் இருந்துட்டு சிதம்பரம் வர்றது பாடுறது அங்கே போகிறது அப்படியே கொஞ்சம் நாள் இருந்துன்னு இருந்தார். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு ஊர்லேருந்து வந்து அவரை கூப்பிட்டா, நீங்கள் வந்து இங்கே பாடணும்னு. அது திருநெல்வாயில் அறத்துறைன்னு பேர் அந்த ஊருக்கு. அந்த ஊரில் ஈஸ்வரன் ரொம்ப விசேஷம். அந்த ஊருக்கு இவர் கிளம்பி போனார். அப்பா வந்து தோளில் தூக்கும்போது, வேண்டாம்ப்பா நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து போக ஆரம்பித்தார். கொஞ்சம் வளர்ந்துட்டார் இல்லையா, நடந்து போனார். அப்படி நடந்து போகும்போது அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே சாயந்தரம் ஆகிடுத்து. நடக்க முடியல. குழந்தைக்கு அவருக்கு உடம்பு எல்லாருக்குமே நடக்க முடியாமல் சிரமம் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணால், மாரன்பாடின்னு ஒரு ஊர் வந்தது சாயந்தரம். இந்த ஊரில் இன்றைக்கி தங்கிவிடலாம், தங்கிட்டு நாளைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு கார்த்தால் போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம்னு முடிவு எடுத்து அங்கே தங்கிட்டா. மாரன்பாடியில் தங்கிட்டா. ராத்திரி ஆச்சு, எல்லோரும் படுத்து இங்கே தூங்கிட்டா. அங்கே திருநூறாயர் அறத்துறைங்கிற ஊரில் இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்ணார், எல்லாம் எங்கே இருந்தாலும் ஒரே ஈஸ்வரன் தானே, அவருக்கு ஒரு தன் குழந்தை சுப்பிரமணியர் தானே. அதனால் அவர் இங்கே லோகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கண்காணிக்கிறவர். தன் குழந்தைய விட்டுருவாரா, இந்த குழந்தைய கண்காணிச்சுட்டே இருக்கார். இந்த குழந்தை நடக்கிறதுக்கு சமப்படுறதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால் என்ன பண்ணார், முத்துச்சப்பரம், கொடை, இசைக்கருவிகள் இதெல்லாம் அந்த கோவில் வாசலில் அவர் வரும்படியாக பண்ணிட்டார். வர வச்சுட்டு அந்த கோவில் மறையர்கள் இருக்கா, அர்ச்சகர் கனவில் தோண்டி அத்தனை பேர் கனவுலையும் அன்றைக்கி வந்து குழந்தை சம்பந்தம் வந்துட்டுருக்கார், அவரால் நடக்க முடியாது, நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துன்னு போய் அவரை வந்து முத்துச்சப்பரத்தில் உட்கார வச்சு இங்கே தரிசனத்துக்கு ஆக்ஷன் வாங்குவோன்னு எல்லார் கனவுலையும் சொல்லிட்டார். அப்போ எழுந்து காத்தால் பார்த்தா ஒருத்தர் கனவை சொல்லிக்கிறா. எல்லாருக்கும் இந்த கனவு வந்திருக்கு. ஆக ஈஸ்வரன் உத்தரவுன்னு வாசல் வந்து பார்த்தாருன்னா கோவில் வாசலில் அதே மாதிரி முத்துச்சப்பரம் இருக்குது, கொடை இருக்குது, இசைக்கருவிகள்லாம் இருக்குது. அத்தனை எடுத்துகிட்டு ஓடி வரா திருஞான சம்பந்தரை பார்க்குறதுக்கு. திருஞான சம்பந்தர் கனவுலையும் வந்து ஈஸ்வரன் சொல்லிட்டார், நீ வந்து இனிமேல் நடந்து போக வேண்டாம், உனக்கு முத்துச்சப்பரம் அமைச்சிருக்கேன், நீ அதில் ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் எழுந்து தன் தகப்பனார்கிட்டையும் சிவாடியார்கள் எல்லார்கிட்டையும் கண்ட கனவை சொல்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம். ஓ இது ஈஸ்வரனுடைய அருளால் வாங்க போகலான்னு கிளம்பி அந்த ஊருக்கு போயின்னு இருக்கும்போது எதிர்க்க அவள்லாம் வந்துட்டு அர்ச்சகா வந்து அவள்லாம் இவரை பார்த்து ஒரே வேத கோஷம் பண்ணி அவர் அந்த முத்து சப்பரத்தில் உட்கார வச்சு எல்லாரும் ஹரநாமத்தை ஜபிச்சுன்னு நேரம் அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவிலை தரிசனம் பண்ணி அவர் பதியம் பாடுறார். இதை பார்த்துட்டு அங்கேருந்து இன்னும் சில ஊரெல்லாம் போய் எங்கெங்கே சிவன் ஸ்தலம் இருக்கோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். ஏன்னா அவர் போகாத சிவன் கோவிலே இல்லை, அதை சொல்லணுன்னா நமக்கு நேரமே கிடையாது. எல்லா சிவன் கோவிலையும் அவர் போயிருக்கார், பதிகம் பாட்டிருக்கார். அப்புறம் அவர் சீர்காழி வந்துட்டார். சீர்காழி வந்த உடனே அவருக்கு உபநயனத்துக்கான வயசு வந்துடுச்சு. அதனால் உபநயனம் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறான். உபநயனம் பண்ணி நல்ல நாள் பார்த்து அவருக்கு பூணல் போடுறான். பூணல் போடுறதுக்கு அந்தணர்கள் வந்து வேதத்தை சொல்கிறான். அந்தணர்கள் வேதம் சொல்லும்போது இவர் கடகடன்னு சொல்கிறார் எல்லா மந்திரத்தையும். திருஞான சம்பந்தரே இவரே சொல்கிறார். சொல்லி முடித்ததோடு இல்லாமல் உபநயனம் ஆன உடனே அந்தணர்களை உட்கார வச்சு அந்த வேத மந்திரத்துக்கான பொருள்களெல்லாம் உபதேசம் பண்ணுறார். அவளுக்கு சொல்கிறார். அவள்லாம் பக்தியோடு கேட்டுக்கிறார். ஏன்னா சுப்பிரமணியராக இருக்கும்போது பிரம்மாவுக்கு பிரணவத்தினுடைய பொருளை உபதேசம் பண்ணவர் இல்லையா, அதனால் இங்கே அந்தணர்களுக்கு மந்திரத்தினுடைய பொருளை உபதேசம் பண்ணார். அப்படி இருந்திருக்கும்போது இவர் புகழ் எங்கேயும் பரவி வந்ததுனால திருநாவுக்கரசர் சுவாமிகள் அப்பர் இவரை பார்க்கணுன்ட்டு வந்துட்டார் சீர்காழிக்கு.
அப்பரை பார்த்த உடனே சொல்ல முடியாத சந்தோஷம் அவருக்கு. அவர் பெரிய சிவனடியார், அதனால் அப்பரேனுக்கு தான் கூப்பிட்றார். திருஞான சம்பந்தரை கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு போய் சீர்காழியில் 2 பேரும் சேர்ந்து அங்கே சிவபுராண தரிசனம் பண்ணி 2 பேரும் பதிகம் பாடுறா. அதை இருவர் பாடின ஸ்தலம்னு உண்டு. ஒருவர் பாடினது, இருவர் பாடினது, மூவர் பாடினதுன்னு தேவார ஸ்தலங்கள் இருக்குது. அதில் இந்த சீர்காழி வந்து இவ 2 பேரும் சேர்ந்து பாடினான். அப்புறம் வந்த உடனே அவருக்கு வீட்டில் விருந்தெல்லாம் வைக்கிறார். அது முடிஞ்சோடனே அவர் கிளம்பி ஸ்தல யாத்திரை போயிட்டார். அப்புறம் இவருக்கு பல கோவிலில் இவர் வந்து கூப்பிட்டதுனால இவர் யாத்திரை கிளம்பி வர சாட்சாத் முருகனின் அவதாரம்தான் சம்பந்த பெருமான் அப்படிங்கிறத ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்கார், அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார், மகாபெரிவா சொல்லியிருக்கா. அதுக்கேற்ற மாதிரியே இந்த எபிசோடில் நாம் பார்த்தோம். ஈஸ்வரன் வந்து தன் குழந்தைங்கிறதுனால அதுக்கு கவனித்து எந்த அளவுக்கு அருள் மழை பொழிஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவரும் அவர் எனக்கு அந்த முத்துப்பந்தல் கொடுத்தப்போ எந்த ஈசன் அப்படின்னு சொல்லி தான் பதியம் பாடுறார். எந்த என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறார், எந்த ஈசன்னு சொல்கிறார். அவர் வந்து தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய இந்த தேவாரத்தை பாடி தமிழ்நாட்டில் முருகனுடைய அருள் எங்கும் பரவும்படியாக பண்ணார். அப்படிப்பட்ட அந்த அவதார புருஷனுடைய சரிதத்தை கேட்டால் நமக்கெல்லாம் பெரும் புண்ணியம் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. திருஞான சம்பந்தர் ஏராளமான அற்புதங்களை பண்ணார். அவர் பண்ண அற்புதங்களை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் நந்தி பெருமானுடைய அவதாரம். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், பிப்ரவரி 1ஆம் தேதி பிரம்மோற்சவம் நடக்க போகிறது. அதனால் பந்தக்கால முகூர்த்தன்றது நடக்கும். காத்தால் தனுர் லக்னம் 4லேருந்து 5:15. அன்றைக்கி சுக்கரபக்ஷ பஞ்சமியாக இருக்கிறதுனால ஆதியாச்சாரியாளுக்கு அபிஷேகம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவந்தங்களே சரணம். அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி.